டேய் வேணாடா சொன்ன கேட்றா டேய் வேணாடா டேய் എന്താ സാർ ഇത് ഇങ്ങനൊന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല എന്റെ ബോട്ടി വെച്ച് ഒരാളെ ഉപദ്രവിക്കാൻ ഞാൻ സമ്മതിക്കില്ല ഇത് നിനക്ക് ആവശ്യമില്ലാത്ത പണിയാണ് നിനക്ക് പൈസ പിന്നെ ഞാൻ எக்ஸ்ட்ரா பணம் வேணா தரையா എനിക്ക് പൈസ ഒന്നും വേണ്ട ഒന്നും വേണ്ട അയാൾ അടിക്കാതിരുന്ന മാത്രം മതി. உண்மை வரவழைக்கணியா ഇങ്ങനെയുള്ള അടിപൊളി ഒന്നും ഞാൻ ഇവിടെ സമ്മതിക്കത്തില്ല அவன் வெளிய போஸ் வரா പ്രശ്നം വലുതാവും പറഞ്ഞേക്കാം തന്നോടല്ലേ പറഞ്ഞത് പറയുന്ന കേൾക്ക് വേണ്ടത് ഞാൻ നിങ്ങൾ ഈ പ്രശ്നം തീർത്തില്ലേ ഇപ്പൊ ഞാൻ പോലീസിനെ വേണ്ട പോലീസുകാരെ ഇടിയും വേണ്ട ബോട്ട് ഞാൻ കരക്കടിപ്പിച്ചിട്ടേ കാണിച്ചു തരാം എടോ ഞാനൊന്ന് പറയുന്ന കേക്ക് നിനക്ക് എത്ര വേണമെങ്കിലും തരാം നീ ഒന്ന് പ്രശ്നം ഉണ്ടാക്കാതെ ഇരിക്കും സമയമായി ஒரு நிமிஷம் இருங்க சார் பிரகாஷ் என்ன பாவனை பண்ண சத்யா எல்லாருக்கும் நல்லது தானே நினைச்சா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எல்லாம் சரியா போகும்பா கவலைப்படாதப்பா டாக்டர்ஸ் கை விரிச்சிட்டாங்களா குமார் கதறான் இதுக்கு மேல நம்ம கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்கலனா என்ன நான் ஊருக்கு கிளம்புறேன் இருப்பா சரி நீ ஊருக்கு போற ஏதோ ஒரு மிராக்கிளா சத்யா பொழைச்சிட்டான்னு வச்சுக்க இங்க அந்த காயத்ரி நம்பிய போட்டு தள்ளி புதைச்சிட்டான்னு வச்சுக்க நஷ்டம் யாருக்கு சொல்லு அதுக்காக அங்க சத்யா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் இங்க இருக்க முடியுமா நான் கிளம்புறேன் எப்பா பிரகாஷ் சரி அப்படியே நீ புறப்பட்டாலும் அங்க போய் எப்ப சேருவ அங்க போய் நீ சேர்ந்து சத்யாவை காப்பாத்த முடியுமா டாக்டரே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் காப்பாத்த நீ என்ன கடவுளா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க எப்பா நல்லது நடக்கும்னு நம்பணும்பா சத்யா பொழைக்காதுன்னு ஏன் நினைக்கிற ஏதோ ஒரு மிராக்கல்ல சத்யா பொழைச்சிட்டா நீ என்ன செய்வ சொல்லு பார்க்கலாம் எனக்கு அந்த நம்பிக்கையே வர மாட்டேங்குதுன்னு எனக்கு இருக்குதுப்பா நான் நம்புறேன் சத்யா பொழைச்சுக்குவா நீ வேணா பாத்துக்கிட்டே இரு சத்தியமா சத்யா பொழைச்சுக்குவா பாவின கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா அவளை புரிஞ்சுக்காம எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கேன்னு தெரியுமா காட்டு போயினா இருந்த என்ன மனுஷனா மாத்தினதே அவதான சத்யா கர்ப்பமாயிட்டா இனிமே எங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும்னு ஆசையா இருந்த நல்லது நடக்காதுன்னு யாருப்பா சொன்னது கொஞ்சம் பொறுமையா இருப்பா நல்லது நடக்கும் எங்களை மாதிரி ஆட்களையே ஆண்டவன் காப்பாத்தும் போது உங்களை மாதிரி நல்லவங்களை ஆண்டவன் கைவிட மாட்டாருப்பா சத்யா மட்டும் என்னை விட்டு போயிட்டான்னு வைங்க நான் நிச்சயம் உயிரோட இருக்க மாட்டேன்னு അനിയ കവലപ്പെടാതെ നമ്പിയെ നമുക്ക് കണ്ടുപിടിക്കാം തീർച്ചയായും വാ വാ பாப்பா வா பிரகாஷ் வாங்கண்ணே வாங்க ആ കെട്ടടിക്ക് പാസ്റ്റർ இன்னும் கந்தசாமி போற போட்டு கண்ணிலேயே படலையே. அக்கா நாம போற போட்டு கொஞ்சம் கூட ஸ்பீடே இல்லக்கா. வேகமா போன்னு மலையாளத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. டிரைவர் ஸ்பீட் ஸ்பீட்.
பிரகாஷ் ஏகாம்பரம் போலீஸோட வராங்க. வேணும், வகுப்பு விடு. போறாங்க. கந்தசாமி இருக்கிற போட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமாங்கா, அப்படிதான் தெரியுது. நம்ம போட்டை விட ரொம்ப ஸ்பீடா அந்த போட்டு போகுது. எப்படியும் நமக்கு முன்னாடி போய் பிடிச்சிருவாங்க போல இருக்குக்கா. ஐயோ, அப்ப கந்தசாமி மாட்டிப்பானா? அடிச்சி வாய். சார், இவ சொன்னா கேட்க மாட்டேன் சார். வண்டியை கரைக்கு எடுத்துட்டு போறான் சார். சும்மா மேடம், அவ இன்னும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். ஐயோ, நாசமா போச்சு. கந்தசாமி, நீ போற போட்ட போலீஸ் கண்டுபிடிச்சிரும் போல இருக்கு. பிரகாஷ் போலீஸோட வந்துட்டு இருக்கான். போலீஸா? மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? எங்களை தாண்டி இப்பதான் போலீஸ் போட் போகுது. ரொம்ப ஸ்பீடா போகுது. நிச்சயமா உங்களை புடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா கந்தசாமி. தண்ணில குச்சி தப்பிக்கலாம் நினைச்சா கூட எனக்கு நீச்சல் தெரியாதா மேடம்? ஐயோ, நீங்க மாட்டக்கூடாது கந்தசாமி. அந்த நம்பி உண்மையை சொல்றது இப்ப முக்கியம் இல்ல. ஜெயஹிந்த் விலாஸ் எப்படி அடையறதுன்னு அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல நீ அந்த நம்பிய கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. இப்பயே அவனை கொன்னுடவா? ஆமா, அவன் போலீஸ் கையில சிக்க கூடாது. நேரம் அதிகமா இல்ல. இப்பவே அவனை கொன்னு அவன் உடம்புல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள போட்டுடு. மீனுங்க கடிச்சு அவன் உடம்பு அப்படியே போயிடணும். மேல வரவே கூடாது. சரிங்க மேடம், உடனே கொன்னு கல்ல கட்டி தண்ணிக்குள்ள போட்டுறேன். பேசிக்கிட்டே இருக்காது, சீக்கிரம் செய், நேரம் இல்ல. சரிங்க மேடம். டேய் வாங்கடா, போலீஸ் வந்துட்டாங்களா? இப்பவே அவனை அடிச்சு கொன்னு தண்ணிக்குள்ள இறக்கணும். வாங்கடா சீக்கிரம். டேய் வாடா. சேட்டா, காப்பாத்துங்க. സാറേ സാറേ, ഒരു മിനിറ്റ്. ആ വഞ്ചിക്കാരൻ പറയുന്നുണ്ടല്ലോ. என்னங்க? സാറേ, ആ പോകുന്ന വലിയ ബോട്ടിൽ ഒരാളെ 2-3 പേര് തല്ലിക്കൊണ്ടിരിക്കുക. എന്താ പ്രശ്നം അറിയുന്നില്ല. சார் சார், சீக்கிரம் போக சொல்லுங்க சார். அவங்க தான் ബോട്ട് വേറെ പോകണം. அது நம்பி. இது சார் வந்து போடுதா சார்? அது நம்பிதான் சார், நம்பிதான் சார். ஃபர்ஸ்ட் போக கொஞ்சம் வேகமா போப்பா. சார் பெட்டரா போக சொல்லுங்க சார். ஓடா அந்த பக்கம்.
ബോട്ട് സൈഡിലേക്ക് ചേർത്ത് നിർത്തിക്കേ ആ അവിടെ ഇറങ്ങ്. പിടിക്ക സൂക്ഷിച്ച് நம்பி 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 உனக்கு ஒன்றும் ஆகல நம்பி நம்பி கண்ண தர வா தண்ணி நிறைய குடிச்சிட்டா நினைக்கிறேன் வயித்து அமுது. பொழைச்சிட்டேனா நிஜமாவே பொழைச்சிட்டேனா? ஆமா நம்பி நீ பொழைச்சிட்ட. இங்க பாரு போலீஸ் எல்லாம் சுத்தி இருக்காங்க. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பிரகாஷ் தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினப்பா, ரொம்ப நன்றிப்பா. உன் நன்றியை தூக்கி குப்பையில போடியா. சத்யா ஒரு பாவமும் அறியாத பொண்ணு. உன்னைய கொன்னுட்டான்னு அவளை தூக்கி ஜெயில போட்டாங்க. நீ எல்லாம் விளங்குவியா? என்னது, சத்யா ஜெயில இருக்காளா? சத்யாவை காப்பாத்த தான் பிரகாஷ் இப்ப உன்னை காப்பாத்தி இருக்கான். அந்த நன்றி உணர்ச்சியை எப்பவும் மனசுல வச்சுக்க. ஆமா நம்பி, உனக்கும் சத்யாக்கும் பிரச்சனை வந்து சத்யா உன்னை அடிச்சால, அதுல நீ செத்து போயிட்டதாவும் சத்யா தான் உன்னை கொன்னான்னு அவளை ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. இல்ல, சத்யா எந்த பாவமும் பண்ணல. சத்யா கிட்ட நான் வம்பு இழுத்தேன், அவ என்ன அடிச்சா, அவ்வளவுதான். உண்மை என்னவோ அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு. அண்ணா என் போன் எடுத்து வீடியோ எடுங்க. நான் இவன் கூட இருக்கிறதும் எல்லாரும் இருக்கிற மாதிரியும் இவன் பேசுறத வீடியோ எடுங்க. அண்ணா ரெடியா? ரெடி பிரகாஷ். சொல்லு சொல்லு. நம்பி எல்லா உண்மையை கடகடன்னு சொல்லு. சொல்றேன், இந்த சதிக்கு பின்னால இருக்கிற எல்லா உண்மையும் சொல்றேன். நான் சாகல. இதோ இப்போ உயிரோட ரத்த சத உள்ள மனுஷனா இந்த வாக்குமூலத்தை கொடுக்குறேன். சத்யா ஒன்றும் தெரியாத அப்பாவி. சொல்லு. உண்மையிலேயே இந்த சதிக்கு பின்னணி நம்பி என்னாச்சு சொல்லு நம்பி. நம்பி കണ്ടുപിടിക്കാം. இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்றதுக்கு முன்னாடி அவன் செத்துட்டா சார். நம்பி 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 ആരായിരുന്നാലും കണ്ടുപിടിക്കാം സാർ. ஏய் நம்பி 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 எழுந்துரு நம்பி. ഹലോ ஜெட் யார் சுட்டாங்கன்னு தெரியலையே. பாவிங்க, உண்மை சொல்றதுக்கு முன்னாடியே சுட்டுட்டாங்களே. ஐயோ, சத்யா ஜெயில இருக்காளே. சத்யா 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 நம்பி. என்னம்மா ஆட்டம் காட்டினானுங்க, எங்கெல்லாம் சுத்த விட்டானுங்க. எல்லா ஆட்டமும் கடைசியில நம்பிய நம்ம கையில பணமா கொடுக்கறதுக்கு தானா? இன்னும் எனக்கு தலை சுத்துதுண்ணா. எங்கேயும் யாரும் இல்ல. அவனை யார் சுட்டிருப்பாங்க? அவனுங்க எல்லாரும் நம்ம கண்ணு முன்னாடி தானே தண்ணியில குதிச்சானுங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க போலீஸ் இருக்குப்பா. நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல்
காயத்ரி அடையாளம் காட்டின பாடி நம்பியோடது இல்ல. நம்பி இவ்வளவு நாளா உயிரோட இருந்து இப்பதானே செத்துருக்கான். இனிமே சத்யாவை ஜெயில வச்சிருக்க முடியாதுல்ல. ஆமாண்ணே, இனிமே சத்யா ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்பி ஆன ஆட்டத்துக்கெல்லாம் இப்படிதான்ப்பா, அனாதை பணமா போய் சேரணுங்கிறது தான் தலையெழுத்து. அதை யாரால மாத்த முடியும்? நம்பியை குறை சொல்ல முடியாதுண்ணே, அவன் ஒரு அப்பாவி. யாரு அவனா? அட ஏப்பா நீ வேற. யோசிச்சு பாருங்கண்ணே, அவனுக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை. அவனுக்கும் ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கும் என்ன பகை? அவன் செஞ்ச தப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த காயத்ரி மேல ஆசைப்பட்டது. அந்த ஆசை அவன் கண்ணு மறைச்சிருச்சு. அதுக்கு தான் சீரழிஞ்சு செத்துருக்கான். அவன் நமக்கு மட்டும் எதிரியா? தனக்குத்தானே எதிரியா இருந்த முட்டாள்னா அவன். அவன் கூடவே இருந்த காயத்ரி அவன் முதுகுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை பார்த்திருக்கா. அந்த சதியை கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாள். சரித்திரத்துல பொண்ணால கெட்டவன் 1000 பேரு, அவனும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டான். அத பத்தி என்னப்பா உடுப்பா. இந்த பொண்ணு மண்ணு பெண்ணு இது 3 பின்னாடியும் வெறி குண்டு அலைஞ்சவன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லப்பா. அத കണ്ണാல நம்ம பார்த்துட்டோமே. സർ ഈ വിഷയത്തെക്കുറിച്ച് ഞങ്ങൾക്ക് കൂടുതൽ അറിയാനുണ്ട്. സർ ഞങ്ങൾ ആരെ കാണേണ്ടത്? ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வராங்க. സാർ മീഡിയക്കാർ വന്നിരിക്കുന്നു, ഇങ്ങോട്ട് വാ. നിങ്ങളുടെ പേരെന്താണ്? കൊല്ലപ്പെട്ട വ്യക്തിക്കും നിങ്ങൾക്ക് എന്താണ് ബന്ധം? தமிழ் பதில் சொல்லாமா? പറയാം സർ. இந்த நம்பி சென்னையில பெரிய தொழிலதிபர். அவரை கொண்டுட்டுதான் சொல்லி என் ஒய்ஃப் மேல கேஸ் போட்டு ஜெயில வச்சிருக்காங்க. அவர் சாகல, அவர் இங்க கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அவரை எப்படியாவது மீட்டுட்டு போலான்னு தான் நான் கேரளாக்கு வந்தேன். கடைசியில அவரை பணமா தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எப்படியோ என் ஒய்ஃப் கொலை செய்யலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ആരാണ് കുറ്റവാളി? ഞങ്ങൾ കേസിനെ കുറിച്ച് അന്വേഷിക്കുന്നുണ്ട്, ഉടനെ കണ്ടുപിടിക്കും. സർ കുറ്റവാളിയെ കുറിച്ച് ഇനിയും ഒരു വിവരം കിട്ടിയിട്ടില്ല. സർ പട്ടപ്പകൽ ഇത്രയും പോലീസിന്റെ മുന്നിൽ വെച്ചിട്ടാണ് ടൂറിസ്റ്റ് ഹോമിൽ വെച്ചിട്ട് അദ്ദേഹത്തെ കൊന്നത്. ഞങ്ങൾ അക്കരെ എത്തിയപ്പോഴേക്കും കൊലകാരൻ ഇക്കരെ എത്തിക്കഴിഞ്ഞിരുന്നു. ഞങ്ങൾ കായൽ ക്രോസ് ചെയ്തപ്പോഴേക്കും മർഡറർ ഓടി മറിഞ്ഞിരുന്നു. ഞങ്ങളിപ്പോൾ തേടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. തീർച്ചയായിട്ടും ഉടൻ തന്നെ പ്രതിയെ പിടിച്ചിരിക്കും. സർ ഇത് തന്നെയാണ് നിങ്ങൾ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്? അതെ, ഉറപ്പായിട്ടും. സർ അന്വേഷണം പുരോഗമിക്കുന്നുണ്ടോ? തീർച്ചയായും തീർച്ചയായും. സർ കണ്ടെത്താനാവുമോ? ഉടനെ കണ്ടുപിടിച്ചിരിക്കും. ഓക്കെ സർ. അതെ. நீ செஞ்ச உதவியை எங்களால மறக்கவே முடியாதுமா. சத்யா ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா? நீங்க வேற என்ன, எனக்கு இருந்த குற்ற உணர்ச்சி இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன ஒண்ணு, என் வீட்டுக்காரர் அமைதியா இருந்து இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. அதை நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு. என்னம்மா பண்றது? பணம் அவனை அப்படி வேலை பார்க்க வச்சிருக்கு. பணம் தான் வாழ்க்கைனா அதுக்கு பிச்சை எடுத்தா கூட தான் அதிகமான வருமானம் வரும். அதுக்காக பிச்சை எடுக்கலாமா? தப்புன்னு. இங்க வேணா வசதி இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் இங்க வந்துட்டோங்கிறதுக்காக மானத்தை எல்லாம் விட்டுற முடியுமா? அதுக்கு என்னம்மா பண்றது? தாலி கட்டின புருஷனாச்சே. அதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேனே. அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்து தீருவேன். உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா? இவ்வளவு நியாயமா நேர்மையா பேசுறவங்கள அபூர்வமா தான் நான் பார்த்திருக்கேன். நினைக்க நினைக்க வயித்தெரிச்சலா இருக்குன்னு. ஒரே வீட்டுல உங்களையும் தங்க வச்சு அந்த நம்பியை அடைச்சு வச்சு என்னமோ விளையாட்டு காமிச்சிருக்காரு. நான் அவரை விடவே மாட்டேனே. சரி அதெல்லாம் விடுங்கண்ணே. நீங்க ஊருக்கு போன் பண்ணீங்களா? சத்யா எப்படி இருக்கா? நீங்க அழுத அழுக இன்னும் என் கண்ணிலே நிக்குதுண்ணே. இவ்வளவு தூரம் நீங்க அவ மேல பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அவளுக்கு ஒண்ணுமே ஆகாதுண்ணே. உங்க பாசமே அவளை காப்பாத்தும். அதனாலதான் போதும். என் உயிர், என் நம்பிக்கை, என்னோட காதல் எல்லாமே சத்யாதான். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ பழைக்கணும். ஏ பிரகாஷ், ஏப்பா சத்யா நல்லா வந்திருப்பா. நீ ஏப்பா கண் கலங்குற? സാർ ഇങ്ങോട്ട് വാ. சார் தான் வரேன் சார். வா பிரகாஷ் கூப்பிடுறாங்க. அண்ணே நீங்க பாருங்க, நான் கிளம்புறேண்ணே. சரி பார்த்து போமா. சரிண்ணே, வரேண்ணே. சரிம்மா, போயிட்டு வாமா. யாரும் கேட்கல. பண்ணுங்க எல்லாரும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ், அதான் உங்க சாகாஷ், நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?